அதாவது மோட்டிவேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான இந்த வீடியோ இது. அதாவது எங்க ஊர்ல ஓல்டு ஜிஹெச் பக்கத்துல, அதாவது கரூர்ல ஓல்டு ஜிஹெச் பக்கத்துல ஒருத்தர் நான் பார்க்குறேன். அவருக்கு வந்து கை கால்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்காரு. ஆனா அவர் வந்து பிச்சை எடுத்திருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து மோட்டிவேஷன் இல்ல. இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், இன்ன வேலை செய்யணும்னு மோட்டிவேஷன் கிடையாது. ஏதோ லைஃப் அப்படி ஓட்டுனா போதும்னு அவர் இருக்காரு. அதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே அவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே 60 வயசுக்காரங்க, இதே வந்து எங்க ஊர்ல நான் பார்த்த அளவுக்கு, ஒரு 1,00,00,000 டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு உழைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்கு, வெறி இருக்கு. இந்த மாரி இருக்கு மோட்டிவேஷன்ங்கிறது. இந்த சில நேரத்தில வந்து உங்களுக்கு வந்து உங்க மைண்ட் வந்து ஒரு மாரி ஹேங் ஆயிரும். நீங்க மோட்டிவேஷன் வச்சிருந்தாலும், மோட்டிவேட் ஆயிருந்தாலுமே, சில நேரத்தில வந்து மைண்ட் வந்து ஒரு மாரி அப்படியே அப்செட் ஆயிரும். அந்த நேரத்தில அதாவது நீங்க நல்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலுமே இப்படி இதாகும். அப்போ வந்து என்னன்னா, என்ன பண்றதுன்னே தெரியாம 1 நாள், 2 நாள் அப்படியே வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வே என்னன்னா, இதுதான் ஒரு பெரிய வேவும். நீங்க வந்து சாங்ஸ் கேட்கலாம். ஒண்ணுமே தோணாம இருக்குல்ல, அப்போ வந்து சாங்ஸ் கேட்கலாம். சில பேத்துக்கு வந்து மோட்டிவேஷன் சாங்ஸ் பிடிக்கலாம். சில பேத்துக்கு வந்து சோக பாடல் வந்து கேட்டா மோட்டிவேட் ஆகும். சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இதான சாங் கேட்கணும். எப்படின்னா, அந்த ரேப் இந்த மாரி சாங் அதில வந்து மோட்டிவேட் ஆகுற மாரி இருக்கும். இது மாரி எது வேணா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா, புக்ஸ் படிக்கிறவங்க புக்ஸ் படிக்கலாம். இதெல்லாம் வந்து பண்ணணும்னு அப்போ உங்களுக்கு தோணாது. நீங்க வந்து கட்டாயமா அத பண்ணுங்க. பண்ண உங்க மைண்ட அது மாத்தும். உங்களோட பாதையில வந்து அந்த 1 நாள், 2 நாள் கூட 1 மணி நேரம் கூட வேஸ்ட் ஆகாம, நீங்க அத வந்து பயன்படுத்த முடியும். இத நீங்க பண்ணி பாருங்க. ரிசல்ட் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.